ஹோட்டல் டேஸ்ட்டில் இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் வடக்கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் 6 பல் பூண்டு, 3 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, 1 கத்து புதினா, 1 கொத்து மல்லி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 4 பழமான தக்காளி மசிகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடணுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். முதல்ல நம்ம வரமிளகா, வடக்கடலை பருப்பு, உளுந்து இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ சட்னியை பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சட்னியை தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகா, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டா ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.